சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், காசா பகுதியில் இருக்கின்ற ஒரு குடியிருப்பு கட்டிடத்தை இஸ்ரேல் தாக்கியதில் குறைந்தது 29 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மறுபுறம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஈரானும் எகிப்தும் வலியுறுத்தி இருக்கின்றன. இதற்கிடையே வெள்ளை மாளிகையில் நடந்த ஒரு அவமானகரமான சம்பவத்தை தொடர்ந்து ஈரானுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துவதை நெதன்யாகு நிராகரிப்பதாக கூறப்படுகிறது. இவற்றுக்கிடையே ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் 20 வருட கால ஒப்பந்தம் ஒன்று கையொப்பமாகி இருக்கிறது. இறுதியாக ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டுவீச்சை நடத்தினால் விளாடிமிர் புடின் ஈரானை பாதுகாக்க மாட்டார் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படி என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். காசா நகரின் குஜையா பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட குறைந்தது 29 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காசா நகரின் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற பல மாடி கட்டிடத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் டஜன் கணக்கானோர் காயமடைந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பலர் இன்னும் காணாமல் போயிருக்கலாம் என்றும் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. விமான தாக்குதலால் சுற்றியிருக்கின்ற கட்டிடங்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலுக்கு பிறகு வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு அறிக்கையில் ஹமாஸ் அமைப்பு தாக்குதல்களை கண்டித்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகளை வலியுறுத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இனப்படுகொலை மற்றும் பைத்தியக்காரத்தனமான பழிவாங்கலினுடைய ஒரு பகுதி என்றும் ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கிறது. இது தண்டிக்கப்படாமல் போகாது என்றும் திட்டவட்டமாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த குற்றங்களை எதிர்கொண்டு அமைதியாக இருப்பவர்கள் அல்லது குற்றவாளி இஸ்ரேலியர்களுடன் ஒத்துழைத்த அனைவருமே நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை துண்டித்து அவர்களின் தூதரகங்களை மூடுவது உட்பட காசாவில் நடந்து வருகின்ற போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் இந்த நாடுகள் மீது அழுத்தத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகளுக்கும் ஹமாஸ் குழு அழைப்பு விடுத்திருக்கிறது. இதேவேளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டுவரவும் காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தவும் பிராந்திய நடவடிக்கைகளினுடைய அவசர தேவையை ஈரான் வெளியுறவு அமைச்சர் எகிப்திய வெளியுறவு அமைச்சருடனான தொலைபேசி தொடர்பில் வலியுறுத்தி இருக்கிறார். அதிகரித்து வருகின்ற பதற்றங்களுக்கு மத்தியில் பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து விவாதிக்க ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் எகிப்திய வெளியுறவு அமைச்சர் பத்தர் அப்தலெட்டியும் புதன்கிழமை இரவு தொலைபேசி உரையாடலை நடத்தியிருக்கிறார்கள். காசா மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த ஒரு கூட்டு பிராந்திய முயற்சியின் அவசியத்தை அராக்சி அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். மேலும் பரந்த பிராந்திய நெருக்கடிகளை தீர்ப்பதற்கான திறவுகோல் இது என்றும் அழைப்பு விடுத்திருக்கிறார். காசா, லெபனான் மற்றும் சிரியாவில் இஸ்ரேலினுடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மற்றும் ஏமன் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களால் அதிகரித்து வருகின்ற உறுதியற்ற தன்மை குறித்து இரு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் ஆழ்ந்த கவலை தெரிவித்திருக்கிறார்கள். பதற்றங்களை தணிப்பதற்கும் பரந்த பிராந்திய மோதலை தடுப்பதற்கும் தீவிரப்படுத்தப்பட்ட ராஜதந்திர முயற்சிகளின் முக்கியத்துவத்தையும் இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் மஸ்கட்டில் நடைபெற இருக்கின்ற மறைமுக பேச்சுவார்த்தைகளும் இந்த அழைப்பின் போது விவாதிக்கப்பட்ட தலைப்புகளில் அடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. மறுபுறம் வெள்ளை மாளிகையில் நடந்த ஒரு அவமானகரமான சம்பவத்தை தொடர்ந்து ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அமெரிக்காவின் விருப்பத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நிராகரிப்பதாக தெரிகிறது. அங்கு ஈரானிய தளங்கள் மீது ராணுவ தாக்குதல்களை நடத்துவதற்கான நெதன்யாகுவினுடைய விருப்பம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்காது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை குறிப்பிட்டு கூறியிருந்தார். இந்த பிரச்சனைகள் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் தீர்க்கப்படலாம். ஆனால் அமெரிக்காவினுடைய மேற்பார்வையின் கீழ் ஈரானுக்குள் சென்று அவர்களினுடைய வசதிகள் அனைத்தையும் தாக்கி அளித்து அனைத்து உபகரணங்களையும் அகற்றினால் மட்டுமே பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். ஒரு சாத்தியமான ஒப்பந்தம் என்பது ஈரானிய வசதிகளை தகர்க்கும் என்பதை கற்பனை செய்து மட்டுமே பார்க்க முடியும் என்றும் அவர் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். பேச்சுவார்த்தைகள் இழுத்தடிக்கப்பட்டால் ராணுவ விருப்பம் தவிர்க்க முடியாததாகிவிடும் என்றும் நெதன்யாகு சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஈரான் சனிக்கிழமை ஓமானில் அமெரிக்காவுடன் மறைமுக பேச்சுவார்த்தைகளை நடத்த திட்டமிட்டு
தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனது அணுசக்தி திட்டம் தொடர்பான சர்ச்சையை பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்க தயாராக இருந்தாலும் அதன் அணுசக்தி நிலையங்கள் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் பேரழிவு தருகின்ற பதில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஈரான் எச்சரித்திருக்கிறது. இதேவேளை அமெரிக்கா நல்லெண்ணத்தை காட்டினால் ஒரு ஒப்பந்தம் சாத்தியமாகும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே அணு ஆயுதம் தயாரிக்கும் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடும் மோதல் போக்கு இருக்கிறது. அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தொடர்பான பேச்சுவார்த்தை வருகின்ற 12ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரானுக்கு அந்த நாள் மிக மோசமான நாளாக அமையும் என்று டிரம்ப் எச்சரித்திருக்கிறார். இப்படியான சூழலில் தான் ரஷ்யா ஈரான் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்தத்துக்கு ரஷ்யாவின் நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. ஈரான் அணுசக்தி திட்டம் என்ற பெயரில் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது. இது தொடர்பாக அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். இப்போது இது தொடர்பாக இரு நாட்டை சேர்ந்தவர்களும் வருகின்ற 12ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை ஓமனில் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் ஈரானுக்கு அந்த நாள் மோசமாக இருக்கும் என்று டிரம்ப் எச்சரிக்கை செய்திருந்தார். அதோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதுவாக 50,000 அமெரிக்க படை வீரர்களும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதோடு போர் விமானங்களும் அமெரிக்க படைத்தளங்களில் தயாராக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி ஈரானை அமெரிக்கா மிரட்டி வருகின்ற சூழலில் தான் முக்கிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் என்பது ரஷ்யா ஈரான் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவும் ஈரானும் நட்பு நாடுகளாக இருக்கின்றன. இப்படியான சூழலில் தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஆகியோரிடையே கடந்த ஜனவரி மாதம் ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் என்பது இரு நாடுகளும் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்படுவது, அதோடு ரஷ்யா ஈரான் இடையேயான பொருளாதாரம், அரசியல் ரீதியான உறவை வலுப்படுத்துவது உள்ளிட்ட சாராம்சங்களையும் இந்த ஒப்பந்தம் கொண்டிருக்கிறது. அதாவது அடுத்த 20 ஆண்டுகளுக்கு ஈரான் ரஷ்யா ஆகியவை கூட்டாக சேர்ந்து ராணுவ உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளின் பாதுகாப்பு அச்சுறுத்தலை சமாளிப்பது, ஒன்றாக சேர்ந்து ராணுவ பயிற்சி மேற்கொள்வது உள்ளிட்டவையும் அடங்கும். இந்த ஒப்பந்தத்திற்கு ரஷ்ய நாடாளுமன்றத்தின் கீழ்ச்சபை என அழைக்கப்படுகின்ற ஸ்டேட் டூமா ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இதன் மூலம் வருகின்ற நாட்களில் ஈரான் ரஷ்யா ஆகியவை ராணுவத்துறையில் சேர்ந்து செயல்பட இருக்கின்றன. தற்போதைக்கு ஈரானுக்கு அமெரிக்காவால் பெரும் அச்சுறுத்தல் என்பது இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் ரஷ்யா மற்றும் ஈரான் இடையே இப்படியான ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மேலும் ரஷ்யாவும் ஈரானும் நட்பு நாடுகளாக இருக்கின்றன. இந்த இரு நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பகையும் இருக்கிறது. ஈரான் மற்றும் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளையும் விதித்திருக்கிறது. இப்போது டொனால்டு டிரம்ப் ஓரளவு ரஷ்யாவை நெருங்கி செல்கின்றார். ஆனாலும் ரஷ்யா அமெரிக்காவை ஒருபோதும் நம்பாது என்கிறார்கள் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள். இப்படியான சூழலில் தான் ரஷ்யா ஈரான் இடையேயான ராணுவ ஒப்பந்தம் என்பது அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்கா ஈரானை தாக்குகின்ற பட்சத்தில் ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்யலாம். இது நடக்கின்ற பட்சத்தில் அமெரிக்காவுக்கு பிரச்சனை என்பது நிச்சயமாக ஏற்படும். மேலும் ஏற்கனவே ஈரானை தாக்க தங்களின் வான்வெளி பரப்புகளை பயன்படுத்த சவுதி அரேபியா, குவைத், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்காது என்று அறிவித்திருக்கின்றன. இப்படியான சூழலில் அமெரிக்கா தாக்கும் போது ஈரானுக்கு ரஷ்யா ராணுவ உதவிகளை வழங்கக்கூடும். அது டொனால்டு டிரம்புக்கு மேலும் கூடுதல் பிரச்சனையை ஏற்படுத்தும். இதே நேரம் அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் ரஷ்யா இப்படி செயல்படுவது புதிதல்ல. சமீபத்தில் ஏமனில் செயல்படுகின்ற ஹவுத்திகள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின. ஈரான் ஆதரவில் செயல்பட்டு வருகின்ற ஹவுத்திகளுடனான தொடர்பை ஈரான் துண்டிக்க வேண்டும் என்று அமெரிக்கா மிரட்டல் விடுத்தது. இந்த தாக்குதலை அடுத்து ரஷ்யா இந்த விவகாரத்தில் தலையிட்டது. ஹவுத்திகள் மீதான தாக்குதலை உடனடியாக அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என்று கூறியிருந்தது. இப்படி ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுத்திகள் மீதான தாக்குதலுக்கு ரஷ்யா குரல் கொடுத்து அமெரிக்காவை எச்சரித்தது. ஆனால் தற்பொழுது ஈரானுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதாவது ஈரான் மீது அமெரிக்கா குண்டு வீசினால் நிச்சயம் ரஷ்யா வேடிக்கை பார்க்காது, ஈரானுக்கு உதவி செய்ய களமிறங்கும் என்றும் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் நம்புகிறார்கள். இவ்வாறு அமெரிக்கா ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தினால் ரஷ்யா உடனடியாக களமிறங்கி ஈரானுக்கு உதவிகள் செய்யும் என்று கூறப்படுகின்ற ஒரு நிலையில் முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டுவீச்சு நடத்த தொடங்கினால் விளாடிமிர் புடின் ஈரானை பாதுகாக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சர் எச்சரித்திருக்கிறார். ஈரானின் அதிரவைக்கும் அணுசக்தி திட்டம் தொடர்பாக உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியுடன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ லிபியா பாணியிலான தீர்வை கோரியிருக்கின்ற நிலையிலேயே ரஷ்யாவினுடைய
ஈரானுடைய பிரதி வெளிவிவகார அமைச்சரான ஆண்ட்ரி ருடென்கோ இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். திங்கட்கிழமையன்று ஓவல் அலுவலகத்தில் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்த டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைகள் சனிக்கிழமை தொடங்கும் என்று அறிவித்தார். ஆனால் அமெரிக்காவின் சாத்தியமான தாக்குதலின் கீழ் ஈரானுக்கு உதவ ரஷ்யா கடமைப்படவில்லை என்றே ஆண்ட்ரி ருடென்கோ தெளிவுபடுத்தி இருக்கிறார். இருப்பினும் அத்தகைய தாக்குதல் அந்த பிராந்தியத்திற்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். மேலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் தேவையான எந்த உதவிகளையும் வழங்குவதற்கு ரஷ்யா தயாராக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே டிரம்புடன் நடந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஈரானுக்கு லிபியா பாணியிலான தீர்வு காணப்பட வேண்டும் என்று நெதன்யாகு கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் ஈரானுக்கு கண்டிப்பாக அணு ஆயுதங்கள் தேவையில்லை என்று நெதன்யாகு குறிப்பிட்டிருக்கிறார். 2003 லிபியாவுடன் ஏற்பட்டதை போல இருந்தால் மட்டுமே ஒரு ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். இதனிடையே ஈரான் நிபுணர் ஹமித் ரேசா அசிசி தெரிவிக்கையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை ஈரானிய தலைவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.